என்னுடைய எதிர்காலம், வருங்காலங்கள் எப்படி இருக்குமோ, நன்மை வர வேண்டும், தீமை வரக்கூடாது, நன்மையாக அமைய வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு மிகப்பெரிய நற்செய்தியை நான் சொல்ல போகிறேன். அருமையானவர்களே, கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, நல்ல முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேர்ல, உங்கள் மேல நான் நினைத்திருக்கிற நினைவுகள் எப்படிப்பட்டது, கடவுளுடைய நினைவு எப்படிப்பட்டது என்பதை கடவுள் அறிவார் என்று சொல்லுகிறார். அது எப்படிப்பட்டது? தீமைக்கான நினைவு அல்ல. எப்படி பிள்ளைகளை குறித்து பெற்றோர் நல்லா இருக்க வேண்டுமே, என்னதான் இருந்தாலும் என் பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புவாரோ நினைப்பாரோ, அந்த மாதிரி அதுக்கு மேல தேவன் நினைத்திருக்கிறார். தீமைக்கு ஆன நினைவை உங்க பேர்ல வைக்கல. அவர் தீமை உங்க மேல வரும் என்று சொல்லி நீங்க எதிர்பார்க்காதீங்க. தீமையை கடவுள் கொடுத்துருவாரோ நினைக்காதீங்க. கடவுள் சொல்றாரு எரேமியா 29:11, உங்க மேல வச்சிருக்க நினைவுகளை அறிவேன், அவைகள், அந்த நினைவுகள் தீமைக்கான நினைவுகள்ல சமாதானத்துக்கு ஏற்ற நினைவுகளா இருக்கிறது. சமாதானத்தை உண்டு பண்ணும்படியான நினைவு, நன்மை உண்டாக்கக்கூடிய வேலையை அவர் செய்திருக்கிறார். ஆமா, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். கடவுள் உங்களுக்காக பூமிக்கு வந்து மனிதனாய் அவதரித்து, அந்த மனிதனாக அவர் சிலுவையிலே போய் மரித்து அவர் செய்த காரியத்தை இவ்விதமாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்க சில வார்த்தைகள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. சப்பன்யா என்கிற தேவனுடைய வேதாகமத்தில் புஸ்தகம் இருக்கிறது. அதுல 3:15 வாசிக்கிறோம், கர்த்தர் உன் அக்கிரமங்களை அகற்றி, அக்கிரமங்கள்னா பாவங்கள், அதுக்கு மேல அக்கிரமங்களை எல்லாம் அகற்றி உன் சத்துக்களை எல்லாம் விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், இனி தீமையை காணாதிருப்பாய் என்று சொல்லி சிலுவையிலே உங்களுடைய தீமைகள் எல்லாம் அவர் மேலே சுமந்து கொண்டு அவருடைய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து விட்டார், தந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக சிலுவையில் வந்தார். அவர் நடுவில் இருக்கிறார். உன் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். ஆகவே அவர் நடுவில் வந்தபடினால் உங்க மேல விழ வேண்டிய தீமை, உங்களுக்கு வர வேண்டிய தீமைகள் அனைத்தும் அவர் மேல் விழுந்து விட்டது. இனி தீங்கை காணாதிருப்பாய். நான் உங்களுக்கு சொல்கிறேன் நற்செய்தியாக, தீங்கை காணாதிருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்களுக்கு நன்மைகள் கைகூடி வரும், உங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று கடவுள் சொல்கிறார். வானத்தை மேம்படுத்த தேவன் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு நீங்களும் ஆம் என்று சொல்லுங்கள். அப்படியே நடக்கும் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அதையே நம்புங்கள். God bless you.